148 சங்கீதம். சங்கீதம். அல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளை கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. பூமியில் உள்ளவைகளை கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே, சகல ஆழங்களே. மலைகளே, சகல மேடுகளே, கனி மரங்களே, சகல கேதுருக்களே. பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே. அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள், அவருடைய நாம மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. அல்லேலூயா. முதல் வசனம் வாசிக்கலாம். இந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று வானங்களில் உள்ளவைகளை கர்த்தரை துதியுங்கள். 7ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா பூமியில் உள்ளவைகளை கர்த்தரை துதியுங்கள். முதல் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் தேவ தூதர்கள், அவருடைய சேனைகள், வானங்கள், அவரால் படைக்கப்பட்டதான சூரியனும் சந்திரனும் ஆகாய மண்டலமும் அதன் மேலுள்ள தண்ணீர்களும் தேவனாகிய கர்த்தரை என்ன ஸ்தோத்திரம் துதிக்க கடவது என்று இந்த சங்கீதம் சொல்லியிருக்கிறது. என்ன சொல்லுதுன்னா, அவைகள் எல்லாமே தேவனாகிய கர்த்தரால் படைக்கப்பட்டதாக இருக்கிறது. அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்தவர் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அவர் கட்டளையிட அவைகள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. சங்கீதம் 33ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் சொல்லுது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் தம்முடைய வாயின் சுவாசத்தினால, தம்முடைய நாசியின் சுவாசத்தினால அவைகள் எல்லாம் சிருஷ்டித்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 33:6 வாசிக்கலாம். அவருடைய வார்த்தை, அவருடைய சுவாசம், இவைகளினால சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தது. 8ஆம் வசனம் வாசிக்கலாம். 8 இல்லை, சாரி, 7ஆம் வசனம். 148:7. பூமியில் உள்ளவைகள் தேவனால் படைக்கப்பட்டதான, பூமியில் இருக்கிறதான கடலில் இருக்கிறதான மகா மச்சங்கள், வாலிபர்கள், ராஜாக்கள், கன்னிகைகள், முதிர் வயது உள்ளவர்கள் எல்லாரும் கர்த்தரை துதிக்க கடவர்கள். கர்த்தருடைய நாம மாத்திரமே உயர்ந்தது என்று வேத வசனம் சொல்லுது. அதுக்கு 13ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய நாம மாத்திரம் மேலானது. வானத்து கீழே பூமிக்கு மேலே இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் வேறு நாமம் அல்ல. எல்லாருக்கும் எல்லா நாமத்தை காட்டிலும் எத்தனையோ தேவர்களும் எத்தனையோ கர்த்தாக்கள் இருந்தாலும் இயேசு என்கிறதான நாமம் மாத்திரமே மேலானது, உயர்ந்தது. அவருடைய நாமம் மாத்திரமே வானத்துக்கும் பூமிக்கும் மேலானது என்று வேதவசனம் சொல்கிறது. எல்லா மகிமையை பார்க்கிலும் அவருடைய நாமமே மேலானது. அதனால் அவருடைய படைப்புகள் எல்லாமே அவர் என்ன செய்யணும்? போற்றணும், அவரை துதிக்கணும். அவர் தம்முடைய சித்தத்தின்படி அவைகளை படைத்து அவருடைய மாறாத பிரமாணத்தை, 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய மாறாத பிரமாணத்தை அவர்களுக்கு நியமித்தார். அவைகள் எல்லாமே சரியான முறையில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. சூரியனாக இருக்கலாம், சந்திரனாக இருக்கலாம், வானங்களாக இருக்கலாம், ஆகாய மண்டலங்களாக இருக்கலாம், எல்லாமே அவருடைய விருப்பத்தின்படியும் அவருடைய சித்தத்தின்படியுமே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. யோசுவா சொல்கிறாரா, சூரியனை நீ கிபியோன் மேலும் சந்திரனை நீ ஆயிலோன் மேலும் தரித்து நில்லுங்கள், அவர் கட்டளையிட
கர்த்தருடைய நாமத்தினால் அவர் கட்டளையிடும் பொழுது அது கூட தரித்து நிற்கிறது. அதுவுமே கர்த்தருடைய நாமத்தினால் சொல்லும் பொழுது தான் அந்த பிரமாணம் நின்று மறுபடியுமாய் செயல்பட ஆரம்பிக்கிறது. 7ஆம் வசனம் ஸ்தோத்திரம். அடுத்தால பூமிக்குரியவைகளாகிய ஜனங்கள் நாம் அந்த பூமியில் இருக்கிறதான எல்லா ஜனங்களும் கர்த்தரை துதிக்க கடவர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. வாலிபர்கள் முதற்கொண்டு சிறியவர்கள் முதற்கொண்டு எல்லாரும் கர்த்தரை துதிக்க வேண்டும். காரணம், அவர் நம்மை சிருஷ்டித்தார். நாம் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். நம்மை இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நாம் அவரை அனுதினமும் துதிக்க வேண்டும். நம்மை அழகாய் படைத்து தம்முடைய பரிசுத்தவானுடைய ஆலயத்தில் உட்காரும்படி செய்திருக்கிறார். எல்லாருக்கும் முன்பாக நமக்கு கனத்தையும் மேன்மையும் உலகத்தில் நம்மை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் நிலைநிறுத்தியிருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய வழி நடத்துதலுக்காகவும் அவர் நம்மை அற்புதமாக அதிசயமாக நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறதான ஒவ்வொரு திட்டங்களுக்காகவும் ஒவ்வொரு புதிய புதிய வழிகாட்டுதலுக்காகவும் படைப்புகளுக்காகவும் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். 14வது வசனம் வாசிக்கலாம். அல்லேலூயா. தம்முடைய பரிசுத்தவான்கள் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளை அவரோடு கூட சேர்த்து அவருக்கு முன்பாக எப்போதும் இருக்கும்படியாய் வைத்து நமக்கு ஒரு கொம்பை உயர்த்தி ஒரு மகிமையை ஒரு வல்லமையை ஒரு மேன்மையை கொடுத்து எப்பொழுதும் அவரோடு கூட இருக்கும்படியாய் நம்மளை செய்திருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை துதிக்கணும். நமக்கு ஒரு நல்ல நிலைமையை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை துதிக்கணும். இந்த சங்கீதத்தின்படியே நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரை துதிப்போம். இந்த பூமியின் படைப்புகள் எல்லாம் கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டு இருக்கிறது. கேருபீன் சேராபீன்களாக இருக்கலாம், அவருடைய தூதர்களாக இருக்கலாம், அவருடைய சேனைகளாக இருக்கலாம், எப்பொழுதும் ஓயாமல் பரலோகத்தில் துதி பாடி கொண்டு இருக்கிறாங்க. அதே போல் நாமும் அவருடைய படைப்பாக இருக்கிறபடினால அவரை அனுதினமும் துதிப்போம். அவருடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் மாத்திரமே உயர்ந்திருப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த சங்கீதத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அப்பா, உம்மை துதிக்க உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆசீர்வதிங்க. தேசத்தின் சமாதானத்திற்காக ஜெபிக்கிறோம். சமாதானத்தை கொடுங்க அப்பா. ஸ்தோத்திரம். தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க. தமிழ்நாட்டில் ஆளுகிறவர்களை கர்த்தர் ஆளுகை செய்யுங்கப்பா. உங்களுடைய ஆசீர்வாதம் மாத்திரம் எங்கள் தமிழ்நாட்டில் உண்டாயிருக்கட்டும். கர்த்தர் தாமே வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.